இன்னைக்கு சமையல் என்ன? இன்னைக்கு சமையல் வந்து ஏகாதசி. உங்கள் தாத்தாக்கு இன்னைக்கு ஏகாதசி திதி. இரண்ய சாதமாக தான் பண்ணேன். ஆனால் சமையல் வந்து சாதாரண சமையல் தான். ஒரே ஒரு பாயசம் மாத்திரம் எக்ஸ்ட்ரா பண்ணேன். காமிக்கிறேன். பைத்தம்பருப்பு பாயசம். கொஞ்சம் வெல்லம் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்ததுனால இப்படி ஒயிட்டாக இருக்குது. இது வந்து வாழைக்காயை வேக போட்டு துருவின என்னது இது பொடி மாசா? வாழைக்காயை வேக போட்டு துருவின பொடி மாஸ், வாழைக்காய் பொடி மாஸ், தேங்காய் போட்டு இதை அரைச்சி விட்ட ரசம். இது வந்து சாம்பார், கலத்து பருப்பு, சாதம். அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் ஓவர். நீங்களும் இதே மாதிரி என்ன சமையல் பண்ணீங்கன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. ஒருத்தங்க எப்படி கஞ்சி வச்சு சாதம் வைக்கிறதுன்னு வீடியோ போட சொன்னாங்க. கண்டிப்பாக போடுறேன். நான் இன்னைக்கு கேட்டிருந்தா அதை மாத்திரம் போட்டிருக்கலாம். இப்போதான் லேட்டாக சொல்கிறேன் நீ. ஓகே, ஒன்றுமே இல்லைம்மா. ஒரு கொஞ்சம் இல்லை, சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு பெரிய பாத்திரத்தில். சரி, ஓகே. அப்போது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கஞ்சி வடிக்கிற சாதம் போடுறேன். சரியா? ஏன்னா இப்போ டாக்டர் எனக்கு சொன்னதுனால நான் கஞ்சி வடித்து சாப்பிட்றேன். நார்மலாக கஞ்சி வடித்து சாப்பிட மாட்டேன். ஸோ கண்டிப்பாக போடுறேம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். ஆர்டருக்கு என்ன நம்பர்? 8300820475. எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அட்வான்ஸ் கிரீட்டிங்ஸ் டு வரப்போகிற என்னது நவராத்திரிக்கு உங்கள் எல்லாருக்கும் இப்பயே வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சௌக்கியமாக சந்தோஷமாக தீர்க்க சுமங்களே எல்லாரும் இருக்கணும். கல்யாணம் ஆகாத குழந்தைகள் எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பை பாய்.